ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம், சுஸ்வாகதம். திருவாளர் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். We will start the evening's proceedings with an invocation to be sung by Vidwamsani Srimati Gayatri Girish. வணக்கம். கிரேசி மோகன் சார் இயற்றிய ரமணாயணத்தின் முக்தி காண்டம் என்ற பகுதியிலிருந்து 3 வெண்பா பாடல்கள். திருச்சுழி தோன்றி திருக்கூடல் காய்த்து திருவருணை நின்ற தருவாம். திருச்சுழி தோன்றி திருக்கூடல் காய்த்து திருவருணை நின்ற தருவாம். குரு சுவை ஞான பழத்தை நுகர நினைப்பது வானத்தை வில்லாய் வளைப்பு. அருந்தி ஊரங்கி அளவளாவும் அன்பு நெருங்கி இருப்போர்க்கே ஞானம். அருந்தி ஊரங்கி அளவளாவும் அன்பு நெருங்கி இருப்போர்க்கே ஞானம். பெரும் தீ அருணை ரமணர் அணைப்பில் குளிர அருகதை அன்பே அறம். இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்ற வைக்கும் பொல்லாத மாயையை போக்கிவிட்டு. இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்ற வைக்கும் பொல்லாத மாயையை போக்கிவிட்டு எல்லாமும் சாட்சியாய் பார்க்கின்ற சாஸ்வதமையுணர்வே மோட்சமாம் நீயதில் மூழ்கு. சாட்சியாய் பார்க்கின்ற சாஸ்வதமையுணர்வே மோட்சமாம் நீயதில் மூழ்கு. மோட்சமாம் நீயதில் மூழ்கு மூழ்கு. எங்களுடைய நண்பர், வெல்விஷர், சீஃப் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ப்ரொஃபஷனல் அப்ரோச், அது பாலாஜியோட ஃபேனாக அவர் எங்களுக்கு நண்பரானார். அவருடைய நட்பு எங்களுக்கு கிடைச்ச பேர் தான். அது வரைக்கும் நாங்கள் நிறைய ட்ராமா போட்டிருந்தோம். அதில் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இல்லாமல் இருந்தது. அந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை எங்களுக்கு கொடுத்தவர் அப்பாசாமி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய சேர்மன் திரு ரவி அப்பாசுவாமி அவர்கள். ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு ஸ்பீக் ப்ளீஸ். கிரேசி மோகன் இருந்ததிலிருந்து கிரேசி கிரியேஷனோட எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் திரு கமல்ஹாசன், அவர் நான் இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காது. இவர் அலையன்ஸ் ப்ரெஸ் சொன்ன மாதிரி நான் இல்லாமல் இந்த புக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவருக்கோசரம் இந்த ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணி அவரால் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. திரு கமல்ஹாசனும் மோகனும் தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். கிரேசி கிரியேஷன்ஸில் மாது எல்லாருக்கும் புக்கு மோகன் தான் இருந்தாலும் கமல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது மோகனே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருக்கும். அவர் புக்கு அவரே ரிலீஸ் பண்ணுறது தான் நான் சொல்லணும். தே ஆர் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஸோ பிஃபிட்டிங். திரு கமல்ஹாசன் இன்றைக்கி இஸ் டூயிங் தி ஹானர் அண்ட் வி ஆர் ஈகர்லி awaiting his next film, Thug Life. After 37 years, the combination of Maniratnam and Kamal Haasan, இந்த புக் ரிலீஸ் மாதிரி அதுக்கும் நம்மளை வெயிட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப வருஷமா. ஸோ வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் தி June 5th.
கிரேசி கிரியேஷன்ஸை பற்றி ஐ வில் டேக் எ பிரீஃப் டைம். தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் டு டாக். ஐ won't டேக் மச் டைம். 45 வருஷம் ஆச்சு அவங்க ஆரம்பித்து. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்து கிரேசி மோகனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் தே ஆர் கண்டினியூயிங். தேவர் மகனில் அவர் சொன்ன மாதிரி மோகன் போட்ட வித இன்றைக்கி மாது பாலாஜி அண்ட் இஸ் ட்ரூப் மெம்பர்ஸ், அப்பா ரமேஷ், பாட்டி சுந்தரராஜன், காந்தன், லாயர் சுப்பு, வாசு and so many other people who still continue with the troupe. And the new entrants who have joined recently, they also perform like as if they are with this for so many years. So I wish them all the very best. மோகனோட இந்த புக்கு, நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிற புக்கு, நீங்கள் எந்த புக்கை பார்த்தாலும் இட் இஸ் அந்த அந்த எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்காது. இட்ஸ் எ வெரி குட் ஹியூமர் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி வெரி ஃபிட்டிங் டு கீப் எனி ஸ்கூல் ஆர் காலேஜ். தைரியமாக வைக்கலாம். இது அமர்ச்சித்திர கதா மாதிரி தைரியமாக எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். இட் வில் பி எ வெரி குட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார் தெம் டு ஹேவ் இட். இதே மாதிரி மோகனோட ஆயிரக்கணக்கான வெண்பாக்கள், அவரோட பெயிண்டிங்ஸ், இந்த பெரிய கலெக்ஷன் இருக்குது. இதையும் டெஃபினட்டாக புத்தக வடிவில் கொண்டு வருவார்னு நான் எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக நீங்கள் பண்ணோம். த ஹோல் வேர்ல்ட் ஷுட் நோ தி அதர் சைட் ஆஃப் கிரேசி மோகன். அதே மாதிரி இந்த புக்ஸையுமே இ-புக் ஃபார்மில் கொண்டு வரணும். இட் வில் டெஃபினெட்லி பெனிஃபிட் பீப்புள் இன் அப்ராட் ஹூ cannot buy this. So I am sure they will take some action to do that and which will definitely benefit. கடைசியாக ஒன்று சொல்லணும். மாது ஒரு வருஷத்தையும் நான் ட்ராமா புதுசு போட போகிறேன் அதெல்லாம் சொல்லி முதல்ல நிஜமாக சொல்கிறாருன்னு நினச்சேன். அப்புறம் இந்த ட்ராமா சீக்கிரம் நல்லா போனங்கிறதுக்கு சொல்கிறார் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ட்ராமா அவர் சீக்கிரம் கொண்டு வரலாம். 2-3 ட்ராமாக்கள் முடியாமல் இருக்குது. இப்போ பழைய ட்ராமாக்களும் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஐ ஹோப் ஹி வில் டூ தி ஜஸ்டிஸ் ஃபார் தெம். அண்ட் இப்போவுமே அந்த தே ஆர் வெரி பிஸி. இப்போ லாஸ்ட் வீக் கூட புனே போய் போட்டு வந்தாங்க. தே ஆர் கோயிங் டு பெங்களூர் அண்ட் டெல்லி. ஸோ அது பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற புது ட்ராமா போடாமல் இருக்காதீங்க. வி லுக் ஃபார்வர்ட் டு தட். தேங்க்யூ. மோகன்னா நகைச்சுவை அப்படின்றது ஞாபகம் வர மாதிரி இங்கே ரெண்டு நகைச்சுவை ஜெயன்ஸ் ஆர் சிட்டிங் அந்த ஃப்ரண்ட் ரோ. ஸ்ரீ காத்தாடி ராமூர்த்தி அண்ட் சச்சு மேடம். மோகனுடைய ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா நல்ல விஷயங்களே அபண்டன்ஸாக வந்துட்டால் அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு அது ஒரு விரதம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்கு 40 பக்கம் வேணும்னா அவன் 400 பக்கம் கொடுப்பான். 400 பக்கமும் நன்னா இருக்கும். ஸோ எதை வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் எல்லா ட்ராமாவையும் சீரியலில் ஒரு படத்தையுமே நான் டைரக்ட் பண்ணும்போது நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை திறமையாக கையாண்டவர் ரவிக்குமார் அவர்கள். அந்த படங்கள் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக ஓடித்துங்கிறதுனாலே அது மோகனுடைய எழுத்து மட்டுமல்லாமல் கமல் சாருடைய நடிப்போடு ரவிக்குமாருடைய சிறந்த இயக்கமும் அதில் இன்வால்வ் ஆச்சுன்னா அது மிகை ஆகாது. ஐ ரிக்வெஸ்ட் ரவிக்குமார் ஜி டு ஸ்பீக். அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு விழா. மறுபடியும் மோகன் சாரை அப்படியே லைவில் கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அவர் பேசினது பழகினது எல்லாமே நிறைய பேசுவார். அப்படியே நின்றுட்டே பேசுவார். எங்களுக்கும் பழக்கம் ரொம்ப. காரணம் கமல் சார் அந்த மாதிரி தான். அவர்கிட்ட போனால் பேசுகிறது டைம் போகிறதே தெரியாது. எனக்கு கால் வலிக்கும், சொல்லவும் முடியாது, முடியாது. ஆனால் கமல் சார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பேசிகிட்டு இருப்பார். மோகன் சாரும் அதே மாதிரி தான். எங்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு. அப்போல்லாம் சொல்லுவார், எனக்கு நிறைய இன்சல்ட்டெல்லாம் ஆகிட்டுருக்கு. எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை நிறைய பேர் வேறு மாதிரிலாம் பேசினாங்க, அவாய்ட் பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணேன், சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அது என்ன நடந்தது, யார் அது மாதிரி சொன்னது, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். சில இதெல்லாம் பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். அது
அதுக்கு காரணங்கள் இருக்குது. அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான். ஒரு படத்துக்கு கேட்டால் 4 படத்துக்கு எழுதுவார். ஆனால் அந்த எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு. நடுவில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும், அது வந்தால் தான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 15 நாள் ஒரு பேஜே தாண்டாது, ஒரே பேஜ் தாண்டாது. திடீர்னு கூப்பிடுவார், சார் இன்றைக்கி இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அவர் கமல் சாருக்கு வருவார். அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் 2 பேரும். அது மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கூட ஒரு பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுட்டா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை அவர் மூலிமா சொல்லிடலாம். அபி சண்முகியை அவர் போய் தொடாத அளவுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம். டெல்லி கணேஷ் கேரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அபி சண்முகி எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் உள்ளே வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்காந்தாருன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு குகன். அப்பா குகன்லாம் என் ஆஃபீஸ்லேயே கிடப்பார், நைட்டில் தான் எழுதுவார். இப்போ இன்றைக்கி தான் சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அவங்க சிம்பு இவங்கெல்லாம் நைட்டில் தான்ப்பா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. கிரேசி மோகன் சார் எந்த காலத்துலேயும் அவர் நைட்டில் தான் அவர், ஏன்னா அமைதியாக இருக்குமா. 9 மணிக்கு தான் உள்ளே வருவார், வெத்தலை பாகெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு, என்ன சார் தூங்குகிற நேரத்தில் வரீங்கன்னு. இதான்ப்பா எனக்கு பழக்கம் அப்படின்னு. விடிய எழுதி காலம்புற விடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் உள்ளே வரத்துக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பார். டைலாக் எழுதுறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார். அவர் வேறு வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை கஞ்சான்னு அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு எதாவது பண்ணார். ஆனால் நன்றி கடனாக பண்ணாரா இல்லை ஒரு தொண்டாக பண்ணாரா ஒரு கடமையாக பண்ணாரான்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. தன் ரத்தம், அவர் ரத்தத்தின் ரத்தம் தான் அவர். ஆனால் அவருடைய ரத்தமும் சதயமாக இருந்த அவன் மனைவிக்கு இவருடைய ரத்தமும் சதயமாக இருந்த ஒரு அங்கத்தையே கொடுத்தவர் இவர். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு என்னென்னா, வருஷம் நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம், அது வேறு. படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே 30th என்னை கூப்பிட்டுருவார். காரணம், மிஸ்ஸஸ் கிரேசி மோகன் மேடமுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே, எனக்கு அன்றைக்கி தான் பர்த்டே. 30th மே கரெக்டாக கூப்பிடுவார். சார் விஷ் யூ த சேம்னு நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், கொஞ்சம் இருக்கோ அப்படின்னு ஃபோன் கொடுப்பார் ஒய்ஃபுக்கிட்ட. ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ த சேம் அப்படின்னு. அந்த மாதிரி மோகன் சாரோட மிஸ்ஸஸும் நானும் வந்து அந்த ஒரே நாளில் பிறந்ததுனால அவர் கூப்பிடுவார். நான் எந்த ஊரில் இருந்தாலும் கூப்பிடுவார். கடைசியாக அவர் நான் பாலியில் இருக்கேன், அப்போ ஃபோன் பண்ணார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 5 நிமிஷம். அப்போ நான் ஃப்ளைட்டு ஏற போகிறேன் சார், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். போனதுக்கு திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குறேன். ஏன்னா ஹைதராபாத்தில் எனக்கு தெலுங்கு படம் ஒர்க்கு. மிஸ் கால் இருக்குது, மறுபடியும் பண்ணுறேன். அவர் ஃபோனே ரீச் ஆக மாட்டேங்குது. அதோடு நான் அப்படியே ஏதோ மறந்துட்டேன். ஒரு 10 நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது. அப்பா 10 நாள் கழித்து அவர் டைலாக் கொடுக்குற மாதிரி 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் எடுக்கிறேன். வேறு நியூஸ் வருது. ஒரு 10 நிமிஷம் கழித்து கமல் சார் ஃபோன் பண்ணார். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில் அவரை பற்றி. ஸோ எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியது தான். கொஞ்சம் முன்ன போயிட்டார், அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறோம். அவரை மறக்கவே முடியாது. ஆனால் இந்த மனுஷன் இருக்கார் பாருங்க, ஆள் தாங்க பார்க்குறதுக்கு அப்படிங்க மனசு. அவர் அண்ணனுக்காக என்னெல்லாமோ செஞ்சாரோ அதில் ஒரு சின்ன பங்கு தான் இன்றைக்கி. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார். அந்த காலத்தில் வந்து அந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா, இப்போ கமல் சார் வந்து எல்லாமே நெட்டில் தான் இருக்கும். அவர் அதில் ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அபி சண்முகி இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார், வெயிட்டுக்கு போட்டானுங்க சார் ஆஃபீஸில். அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கலை. அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம். அந்த ஹார்ட் டிஸ்கில் சேர்த்து வைக்கிறது, அது படமும் சரி அதுவும் சரி. அலைன் சார் வந்து இன்றைக்கி இந்த இந்த மாதிரிலாம் புக்கை போட்டு சாஸ்விதம்னு சொன்னார். நாங்கள் கமல் சார் வந்து
அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை படங்களாக எடுத்து சாஸ்வதமாக வச்சுருக்காரு. லைப்ரரியில் இருக்குது, என்றைக்கு வேணால் போய் பார்க்கலாம். அவரோட ட்ராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸ் ஃபார் ஜெயராம்ஜி, ஆஷா, இந்த நெஹ்ரு. நாங்கள் அடிக்கடி நாங்கள் பார்த்துக்கிட்டு அதான் சொல்லுவோம். ரவி சார், ரவி அப்பாசாமி சார், எல்லாருக்கும் நன்றி. கமல் சார், அவர் வந்து மாதவ பாலாஜி தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது. அவரை பார்க்குறதுக்கு, ஜெயராமை பார்க்குறதுக்காவது நம்ம இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு ஓடி வந்தேன். நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில் 13 நாள் ஷூட்டிங், இப்போ 9 நாள் முடிஞ்சது. இன்னொரு 3 நாள் ஷூட்டிங் இருக்குது பேலன்ஸ். இருந்தாலும் 1ஆம் தேதி கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன் திருச்சி. மறுபடியும் போனோம். இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கே இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் ஒரு இதில் இருந்தால் பரவாயில்ல, இந்த பக்கம் அரசியல், அந்த பக்கம் இதுன்னு ஏகப்பட்டு இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போதாதுன்னு ஏஐ வேறு. இப்போ அடுத்தது என்ன கலக்க போகிறார் ஏஐலேருந்து அப்படியே ஆச்சரியமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இந்த அஜித் வந்து என்னை இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலைன்னு தான் கூப்பிட்றாங்க. அவர் நடிச்சிருக்காரு, அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு. அது மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் உலக நாயகன் என்னை கூப்பிடாதீங்க. நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு? நாங்கள் கூப்பிடுவோம். இது வந்து ஒருதலை காதல் மாதிரி. நீங்கள் காதலிக்கன்னா விடுங்க, நாங்கள் உங்கள் காதலிப்போம். யூ கான்ட் ஸ்டாப் அஸ். நாங்கள் கூப்பிடுவோம் சார். நீங்கள் என்ன சார் பத்மஸ்ரீ போட்டிருக்கீங்க? பத்மபூஷன், பத்மவிபூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர். அப்போ யார் தனியாக நிற்கணும்னா ஒரு பேர் வேணும்ல. அது உலக நாயகன் தான் நாங்கள் கூப்பிடுவோம். உலக நாயகன் கமல் சார் தான் இல்லையா? அவங்க வேணான்னா அவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும். அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார். அடுத்தது இதுக்கப்புறம் வேறு பட்டமே இல்லை. ஸோ அந்த உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாதவ் சார். இன்னும் நிறைய நினச்சிட்ருக்கேன். ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்குறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவரோட ஸ்பீச், அவரோட டைரக்ஷன் மாதிரியே பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? நிச்சயமாக தேங்க்ஸ் அ லாட்.